சூரியன் மகாதசையில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, இல்லை சூரியன் மகாதசை வந்து நடக்குது அப்படிங்கும் பொழுது அதோட பலன்கள் வந்து எப்படி இருக்கும் சார்? சூரிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தன்மானம் அப்படிங்கிறது அதிகம். அவங்களோட ஈகோவை வந்து தூண்டிடவே கூடாது. அதே மாதிரி இந்த அரசியல் அப்படிங்கிறப்ப சூரியன் வந்துடுவார். தலைமை பொறுப்பு அப்படிங்கிறப்ப சூரியன் வந்துடுவார். இவருடைய மகன் இவர் அப்படிங்கிறது சொன்னது போக இவருடைய அப்பா தான் இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சூரிய திசை ஒரு மனிதனை உயர்த்தும். இப்போ சூரியன் மகாதசை ஒருத்தருக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? எப்பயுமே ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது அதை வந்து தப்பிக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே ஜோதிடத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிட சிரோன்மணி மீனம் விக்னேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. நம்ம தொடர்ந்து ஒரு கிரகத்தோட மகாதசையை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து சூரியன். ஸோ சூரியன் மகாதசையில் ஒருத்தர் பிறக்கிறாங்க, இல்லை சூரியன் மகாதசை வந்து நடக்குது அப்படிங்கும் பொழுது அவங்களோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் சார்? சூரியன் அப்படிங்கிறவர் 6 வருட காலம் அவருடைய திசையை நடத்துவார். சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிருத்திகை, உத்திரம், உத்தராடம் இந்த 3 நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சூரியன் எப்படி இருக்காரு? பிரைட்டாக இருக்காரா? அந்த மாதிரி பிரைட்டாக இருப்பார். அவர் என்ன நடந்தாலும் கரெக்டாக காலையில் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரா? அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதே மாதிரி சூரிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தன்மானம் அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, அவங்களோட ஈகோவை வந்து தூண்டிடவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சடார்னு கோபம் வந்துடும். ஏன்னா சூரியன் நெருப்பு இல்லையா? அப்போ அவங்க பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது. அப்போ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அவங்ககிட்ட அழகாக சொல்லி செய்கிறப்ப கரெக்டாக முடிச்சிருவாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல அவங்களோட ஈகோவை டச் பண்ணிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு தனி குணாதிசயம். அதே மாதிரி இந்த அரசியல் அப்படிங்கிறப்ப சூரியன் வந்துடுவார். தலைமை பொறுப்பு அப்படிங்கிறப்ப சூரியன் வந்துடுவார். நிர்வாகம் அப்படிங்கிறதும் சூரியன். அப்போ இவ்வளவு விஷயங்களுக்கும் சூரியன் தான் முதன்மையான காரகத்தை வகிக்கக்கூடியவர். இப்போ அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம சூரியனை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுலேயும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பட்டாக்கு விண்ணப்பிக்க போகிறேன்னு வைங்க, சூரியன் வந்து இன்றைக்கி எனக்கு நல்ல நிலையில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா பட்டா அப்படிங்கிறது அரசு சம்மந்தப்பட்ட விஷயமா. அப்போ அதுக்கு சூரியன் நல்லா இருந்தால் தான் நம்ம செய்யணும். அப்போ இவ்வளவு விஷயங்களுக்கு சூரியன் மிக முக்கியம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது சூரியனுடைய தசா புத்தியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா பெருசாக கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும். இப்போ ஒரு 50 வயசு முதியவரை வந்து ஒன்றுமே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து இது இப்போ உன்னால் முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணுறாருன்னு வைங்க, அவருக்கு சூரிய தசை நடக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த சேலஞ்சை எதிர்த்து அவர் போராடுவார். அதில் வெற்றியும் அடைவார். ஏன்னா உழைப்பதற்கு அவர்கள் தயங்குவதே இல்லை. அந்த டைம் கீப் அப் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்து சூரிய திசையில் நடக்கும் பொழுது அந்த டைமிங்க்கு அந்த வேலைகளை டக்கு டக்குன்னு செய்வாங்க. அதே மாதிரி சூரிய திசை வேறு என்ன விஷயங்களை செய்யும் அப்படின்னா புகழை ஏற்படுத்தும், கௌரவத்தை ஏற்படுத்தும். ஒரு 4 பேர் நம்ம வரப்போ எழுந்திரிச்சு நிற்கிறாங்கன்னா அது கௌரவம் இல்லையா? அந்த விஷயத்தெல்லாம் சூரிய திசை தான் ஏற்படுத்தும். சூரியன் அப்படிங்கிறவர் தான் எல்லாருக்கும் தலைவர். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். முகப்பொழிவே பிரம்மாண்டமாக இருக்குமா. அவங்களுடைய ஃபேஸே பார்த்தீங்கன்னா நல்ல தேஜஸாக இருக்கும். ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒளி கிரகம், அதுவும் 1000 வாட்ஸ் பல்புக்கு ஈக்குவலான ஒரு சூரியன். அப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையான முகப்பொழிவு, முக வசீகரம் இதெல்லாம் இருக்கும். நிர்வாக திறமை அப்படிங்கிறது இயற்கையாகவே சூரிய திசையில் அதிகமாகும். அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சூரிய திசை நடக்குதுங்கிறப்ப சூரியன் நல்ல நிலையில் இருந்துட்டால் மட்டும் போதும், அவங்களுடைய நிர்வாக திறமை அப்படிங்கிறது அதிகமாகும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது. இப்போ ஒரு 100 பேர் வச்சு வேலை வாங்குற இடத்துல 1000 பேரை கொடுத்தாலும் அழகாக வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் சூரிய திசையில் தான் அவங்களுக்கு நடக்கும். அப்பாவுக்கு சூரிய திசையில் மதிப்பு மரியாதைகள் கூடும். அதாவது இவருடைய மகன் இவர் அப்படிங்கிறது சொன்னது போக இவருடைய அப்பா தான் இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சூரிய திசை ஒரு மனிதனை உயர்த்தும். அதே மாதிரி மிடில் ஸ்டேஜெல்லாம் சூரிய திசை வந்துருச்சு அப்படின்னா அரசியல் ஈடுபாடு அதிகமாகும். நம்ம இந்த கட்சியில் போய் சேர்ந்து நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா, கௌரவ பதவிகள் கிடைக்கும். எந்த போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி,
அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பயணிப்பாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்போ ப்ரமோஷன் அப்படிங்கிறது இயற்கையாகவே சூரிய திசையில் நல்லா இருக்கும். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதாவது நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளவு அழகாக செய்வாங்க இந்த சூரிய திசை நடக்கும் பொழுது. அதே மாதிரி இவங்களுக்குள்ள இருக்க ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா அந்த ஈகோ. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. சூரிய திசை நடக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. அவங்களுடைய வயது ரொம்ப சின்னதாக இருக்கும், அவங்களுடைய மூத்தவர்கள்லாம் கூட இருப்பாங்க. ஆனாலும் அந்த திசை நடக்கிறப்ப என்ன ஆகிடும், டக்குன்னு கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. அப்போ அது தவறு தானே. இப்போ இவங்க ஈகோவை யாரும் டச் பண்ணக்கூடாது, ஆனால் இவங்க மற்றவங்க ஈகோவை டச் பண்ணுவாங்க. அதுக்கும் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு புரியாது. என்ன காரணம்னா சூரியன் திசையை நடத்துறாரு, சூரியன் தான் எல்லாருக்கும் முதன்மையானவர், நான் தான் ஃபஸ்ட்டு, எனக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாகவே அவங்க மனசில் அதிகமாகிடும். ஓகே. ஸோ சூரியன் மகாதசையில் பாசிட்டிவிட்டி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துருவோம். இப்போ சூரியன் மகாதசை ஒருத்தருக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும்? சூரிய திசை ஒருத்தருக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறப்ப சிம்பிள், எல்லா விஷயத்துலையும் சொல்கிற மாதிரி தான். அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவுறதுக்கு சண்டைக்காரன் காலிலேயே விழுந்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது சூரியனுடைய வழிபாடையே செய்வது, தினசரி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முதல் வழிபாடாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, டைமுக்கு எழுந்திரிச்சு எல்லா விஷயத்தையும் செய்கிறது. ஃபஸ்ட்டு வாட்ச் கட்டணும். வாட்ச் கட்டியிருந்தாங்க அப்படின்னாவே அந்த சூரியனுடைய தோஷங்கள் விலகி அது வந்து நன்மையை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா செய்யும். எதுக்காக வாட்ச் கட்டுறோம்? டைமுக்கு எல்லா விஷயத்தையும் செய்யணும், ரைட்? அப்போ வாட்ச் இருக்கும் பொழுது டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம். அப்போ அது சக்ஸஸ் ஆகுமா? அப்போ தீய நிலையில் சூரியன் இருந்து திசையை நடத்தினாலும் இந்த நேர தவறாமையை கடைபிடிக்கிறது, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தங்களுடைய பணிகளை செய்து கொள்வது, அப்புறம் எல்லார் இடத்துலையும் நாவடக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் சூரியனுடைய திசை, சூரியன் நல்ல நிலையில் இல்லைனாலும் நம்மளால் ஈஸியாக தப்பிக்க முடியும். அதே மாதிரி சிவ வழிபாடு, சூரியன்னாவே சிவ வழிபாடு. நிறையா பேர் பாருங்களேன், சிவ வழிபாடு செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சூரியன் அப்படிங்கிறவர் நல்ல நிலையில் இருப்பார். சூரியன் நல்ல நிலையில் இல்லைனாலும் சிவன் வழிபாடு செய்வாங்க. ஆனால் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஈஸ்வரன் என்னை ரொம்ப சோதிக்கிறான், பரமேஸ்வரன் என்னை ரொம்ப சோதிக்கிறான், நான் ஈசனே கெதின்னு இருக்கேன், என்னை ரொம்ப சோதிக்கிறாம்பாங்க. இதெல்லாம் யாருன்னா சூரியன் நல்ல நிலையில் இல்லாதவங்க. சூரியன் நல்ல நிலையில் இருக்கவங்கள பாருங்கள், எனக்கு ஈஸ்வரன் தான் சார் ரொம்ப பிடிக்கும், நான் கேட்குறத உடனே கொடுப்பார் சார், அவர் என்ன கொஞ்சம் சோதிப்பார் ஆனால் உடனே கொடுத்துருவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியவங்க சூரியன் நல்ல நிலையில் இருக்கும். சூரியன் நல்ல நிலையில் இல்லைன்னா ரொம்ப சோதிக்கிறாரு, ஆனாலும் நான் அவரை விடமாட்டேன் சார், நான் அவரை பிடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஈஸ்வரன் அப்படிங்கிறது, இந்த பரமேஸ்வரன், அந்த சிவன் அப்படிங்கிற தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அதிபதி. அதனால் அவங்க அந்த சூரியன் திசை நடக்கும் பொழுது தானாகவே அந்த வழிபாட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் செவ்வரளி மலர்களை கொண்டு சிவபெருமானை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அர்ச்சனை செய்து வர இவர்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். எப்பயுமே ஒரு கிரகம் தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா உண்மையாலுமே ஜோதிடத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்போ மழை வருது, நமக்காக மழை நிற்குமா? நான் எவ்வளோ கோடி வேணாலும் தரேன், மழையை நிறுத்த முடியுமா உங்களால்? அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? ஒரு கொடை ஏதாவது எடுத்து. அதே மாதிரி தான் நாம் இந்த செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே கொடை மாதிரி தான் செயல்படும். நம்மளை லைட்டாக தற்காத்துக்கலாம். தலையில் வந்து கொடை பிடிக்கிறப்ப என்ன ஆகும், தலையில் தண்ணி படாது, உடம்புல பெருசாக சாரல் படும்ல, சாரல்லேருந்து தப்பிக்க முடியுமா? காலில் வந்து நினையாமல் போக முடியுமா? அப்போ எப்படி அது நம்மளை டச் பண்ணிடுது தானே. அதுதான் அந்த தசாபுத்தி காலங்களில் கிரகங்கள் எப்படி நம்மளை வந்து தொட்டுடும், அதுக்கு அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு தான் இந்த வழிபாடு முறைகள். ஓகே, ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா வந்து ஒரு சூரிய மகாதசை அவங்கள வந்து டாப்பில் கூட கொண்டு போகலாம், இல்லை லோவாக கூட கொண்டு வரலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஃபேஸ் பண்ணணும். சூரியன் நல்ல நிலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்பாவுக்கும் அந்த ஜாதகருக்கும் பிரச்சனையை கொடுக்கும். தன்னால் ரொம்ப 2 பேரும் ரொம்ப பாசமாக இருந்த அப்பாவே திடீர்னு இவரை திட்டக்கூடிய அளவுக்கு அவர் நடந்துக்குவார், அவருடைய செயல்பாடுகள் மாறும். அப்போ அப்பாவினுடைய விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுதா? இதே பெண்களுக்கு எடுத்துக்கோங்க, சூரியன் நல்லா இல்லைன்னு வைங்க, அப்பாவையும் சூரியன் தான் குறிப்பார், மாமனாரையும் சூரியன் தான் குறிப்பார். அப்போ மாமனார்கிட்ட திட்டு வாங்குவாங்க. ஓகே ஓகே. அப்போ நமக்கு மேலதிகாரிகள் எல்லாமே சூரியன் தான். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, எம்டி திட்டினார்னா எம்டிங்கிறது சூரியன். சூரிய திசையில் சூரியன் நல்ல நிலையில் இல்லைன்னா எம்டி கிட்ட திட்டு வாங்குவீங்க. சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அதே எம்டி கூப்பிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான விஷயங்களை செஞ்சு தருவார், ப்ரமோஷன் தருவார். வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. சூரியன் மகாதசை பற்றி ரொம்ப டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்த மகாதசையை பற்றி பார்க்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி.